வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன் கவலையெல்லாம் மறந்து சிரிக்க வச்ச ஒரு மனிதன். ஆனால் அவரோட சொந்த வாழ்க்கையில் சிரிப்பை தவிர எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சியோடு விசித்திரமான ஒரு நடையில் வந்து உலகத்தையே தன் கைக்குள்ளே வச்சு ரசிக்க வச்ச சிரிப்பு மன்னன் சார்லி சாப்ளினின் நிஜ வாழ்க்கை நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணீரும் துரோகமும் போராட்டங்களும் நிறைஞ்சது. நான் மலையில் நடக்கிறத ரொம்ப விரும்புகிறேன், ஏன்னா அப்போதான் நான் அழுகிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்ன இந்த மகா கலைஞனோட மறுபக்கம் என்ன? லண்டன் வீதிகளில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலைஞ்ச ஒரு அனாதை சிறுவன் எப்படி உலக சினிமா வரலாற்றின் உச்ச நட்சத்திரமாக மாறினான்? இன்னைக்கு நாம் உலகத்தையே ஆட்டி படைச்ச சார்லி சாப்ளினின் முழு வாழ்க்கை வரலாற்றை, அவர் சந்தித்த அவமானங்களை, சாதனைகளை ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1889 வருஷம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். அவரோட அப்பாவும் அம்மாவும் மேடை நாடகங்களில் பாடுறவங்க, நடிக்கிறவங்க. ஆரம்பத்தில் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சார்லிக்கு 3 வயசு இருக்கும்போதே அவரோட அப்பா அவங்க அம்மாவையும் குழந்தைகளையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே இருந்து தான் சார்லியோட நரக வாழ்க்கை ஆரம்பிக்குது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத வறுமை. அவரோட அம்மா ஹன்னா சாப்ளின் தையல்னு ராப்பகலாக கஷ்டப்பட்டு சார்லியையும் அவரோட அண்ணன் சிட்னியையுமே வளர்க்குறாங்க. ஆனால் விதி அங்கேயும் ஒரு பெரிய சதியை வச்சிருந்தது. சார்லினுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா லண்டனில் ஒரு தியேட்டரில் பாடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களோட குரல் அப்படியே உடைஞ்சு போகுது. அவங்களால பாட முடியலை. இதனால் கோபமான கூட்டத்தினர் மேடையிலேயே கூச்சல் போடுறாங்க, பொருட்களை எடுத்து வீசுகிறாங்க. மேலாளர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அந்த நேரத்தில் மேடைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த 5 வயசு சிறுவன் சார்லி சாப்ளின் தைரியமாக மேடைக்கு வராரு. தன் அம்மா பாடின பாட்டை அதே குரலில் பாடி அங்கிருந்தவங்களை அப்படியே மிமிக்ரி பண்ணி நையாண்டி பண்ணி நடிக்கிறாரு. அந்த சின்ன பையனோட அசாத்திய திறமையை பார்த்துட்டு கூட்டமே கைத்தட்டுது. மேடையில் காசுகளை அள்ளி வீசுகிறாங்க. சார்லி சாப்ளின் முதலாக மேடை கலைஞனாக மாறினது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான். ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் நீடிக்கலை. அவங்க அம்மாவால் அதுக்கப்புறம் பாட முடியலை. வறுமை அவங்கள இன்னும் மோசமாக வாட்டுச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாததால் அரசாங்கத்தோட ஏழைகள் மற்றும் அனாதைகளுக்கான காப்பகத்தில் சார்லியும் அவங்க அண்ணனும் சேர்க்கப்படுறாங்க. அந்த காப்பகத்தில் சாப்பாட்டுக்காகவும் ஒருவேளை உடைக்காகவும் அவங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இதுக்கும் இடையில சாப்ளினோட அம்மா வறுமையின் கொடுமையால் மனநலம் பாதிக்கப்பட்டு மனநலம் காப்பகத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சாப்ளினோட அப்பா அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் அவரோட 37 வயசுலேயே இறந்து போகிறாரு. சாப்பாடு இல்லை, இருக்க இடம் கிடையாது, அம்மா அப்பா யாருமே இல்லை. லண்டன் வீதிகளில் அனாதையா குளிர்லையும் பசியிலையும் அலைஞ்சு திரிஞ்சாரு சார்லி. கையில் காசு இல்லாட்டியும் சார்லி கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் அவரோட நடிப்பு திறமை மட்டும்தான். சாப்பாட்டுக்காக வீதிகளில் வித்தை காட்டுறது, சின்ன சின்ன கடைகளில் வேலை செய்கிறதுன்னு இருந்துக்கிட்டே நாடக குழுக்களில் சேர முயற்சி பண்ணுறாரு. அவரோட 14 வயசில் ஷெர்லாக் ஹோம்ஸ் நாடகத்தில் ஒரு பேப்பர் பாய் வேஷம் கிடைக்கிது. வசனமே இல்லாமல் வெறும் முகபாவனைகள் மூலமாகவே எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு சார்லி. அவரோட அண்ணன் சிட்னியும் இவருக்கு துணையாக நிற்கிறாரு. சாப்ளினோட அசாத்தியமான திறமையை பார்த்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஃப்ரெட் கார்னோ அப்படிங்கிற புகழ்பெற்ற நகைச்சுவை நாடக குழுவில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. இந்த குழுவில் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் சாப்ளினுக்கு நடிப்பு பற்றின முழுமையான புரிதல் வருது. இந்த குழு மூலமாக 1910 சார்லி சாப்ளின் முதலாக அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே தான் அவரோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகிற அந்த ஒரு திருப்பு முனை காத்துக்கிட்டே இருந்துச்சு. அமெரிக்க சினிமா உலகம் மெல்ல வளர்ந்துக்கிட்டே இருந்த காலம் அது. ஒரு நாடகத்தில் சாப்ளின் நகைச்சுவை பார்த்துட்டு கீஸ்டோன் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிற திரைப்பட நிறுவனத்தோட முதலாளி மேக் செனட் வியந்து போய் வாரத்துக்கு $150 சம்பளத்தில் சாப்ளினை படத்தில் நடிக்க ஒப்பந்தம் பண்ணுறாரு. 1914 சாப்ளினோட முதல் படம் மேக்கிங் அ லிவிங் வெளியாகுது. ஆரம்பத்தில் சார்லி நடித்த படங்கள் அவருக்கு பெரிய அடையாளத்தை தரலை. அப்போதான் ஒரு நாள் இயக்குனர் சாப்ளின் கிட்ட மக்களை கவரும்படியாக பார்த்த உடனே சிரிக்கிற மாதிரி ஏதாவது வித்தியாசமான காஸ்டியூம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சார்லி சாப்ளின் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகிறாரு. அவர் யோசிச்சாரு, எல்லாமே முரணாக இருக்கணும். ஒல்லியான உடம்புக்கு ரொம்ப லூஸான பேண்ட், அதே சமயம் டைட்டான ஒரு கோட், தலைக்கு சின்ன தொப்பி, ஆனால் காலுக்கு ரொம்ப பெரிய ஷூ, கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக், அப்புறம் முகத்தில் வயசான தோற்றம் தெரியாமல் இருக்க ஒரு சின்ன மீசை. இப்படி உருவானது தான் உலக புகழ்பெற்ற தி ட்ராம்ப் அப்படிங்கிற நாடோடி கேரக்டர். 1914 வருஷம் பிப்ரவரியில் வெளியான கிட்ஸ் ஆட்டோ ரேசஸ் அட் வெனிஸ் படத்தில் இந்த கெட்டப்பில் வராரு.
அந்த திரையில தோன்றி அவர் நடந்த அந்த நடையும் அந்த மீசையும் அவர் காமிச்ச பாவனைகளும் அமெரிக்க மக்களை அப்படியே கட்டி போட்டது. தியேட்டரை சிரிப்பால் அதிர்ந்தது. வசனமே இல்லாத மௌன படங்கள் காலம் அது. ஆனால் அதுவே சாப்ளினுக்கு சாதகமாக போச்சு. ஏன்னா வசனம் இருந்தால் ஒரு மொழி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் சைகை மொழிக்கு எல்லைகளே கிடையாது. மொழிகளை கடந்த சார்லி சாப்ளினின் உலகத்தோட சூப்பர் ஸ்டார் மாறினார். அவரோட புகழ் எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஆரம்பத்தில் வாரத்துக்கு $150 வாங்கின சாப்ளின் அடுத்த சில வருஷங்களில் லட்சக்கணக்கான டாலர்கள் சம்பளம் வாங்குற உலகத்தோட ஒரே நடிகராக மாறினார். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க இயக்கத்தில் நடிக்க பிடிக்காம அவரே கதை எழுதி, அவரே இயக்கி, அவரே இசையமைச்சு தயாரித்து படங்களை எடுக்க ஆரம்பித்தார். இதற்காக யுனைடெட் ஆர்டிஸ்ட்ன்ற சொந்த ஸ்டுடியோவை ஆரம்பிக்கிறாரு. சார்லி சாப்ளின் வெறும் காமெடியன் மட்டும் கிடையாது. அவர் ஒரு சமூக போராளி, ஒரு சிறந்த இயக்குனர். அவரோட படங்களில் வெறும் காமெடி மட்டும் இருக்காது. பின்னணியில் வறுமை, பசி, முதலாளித்துவத்தோட கொடுமை, மனிதநேயம் எல்லாத்தையும் ரொம்ப ஆழமாக பேசியிருப்பார். த கிட் ஒரு அனாதை குழந்தையை எடுத்து வளர்க்குற ஏழை நாடோடிகளின் கதை. சாப்ளினோட சொந்த வாழ்க்கையில் அவரோட முதல் குழந்தை பிறந்த சில நாட்கள்லேயே இறந்து போயிடுச்சு. அந்த சோகத்தில் இருந்து உருவானது தான் இந்த படம். உலகத்தையே அளவச்ச படம் இது. அதுக்கடுத்ததா த கோல்டு ரஷ். பசியின் கொடுமையை இதைவிட யாராலையும் காமெடியாக சொல்ல முடியாது. படத்தில் பசி தாங்க முடியாமல் சார்லி சாப்ளின் தன்னோட சொந்த ஷூவை வேக வச்சு முள்ளு கரண்டியால் எடுத்து நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்ற ஒரு சீன் இருக்கும். உலக சினிமா வரலாற்றின் ஆகச்சிறந்த காட்சி அது. அடுத்ததாக சிட்டி லைட்ஸ். ஒரு பார்வையற்ற பூவிற்கும் பெண்ணுக்காக சாப்ளின் படும் அவஸ்தைகளும் காதலும் தான் இந்த படம். சினிமாவின் மிகச்சிறந்த கிளைமேக்ஸ் கொண்ட படம் இது. அடுத்ததாக மாடர்ன் டைம்ஸ். இண்டஸ்ட்ரியல் புரட்சியாக மனிதர்கள் எப்படி மிஷின்கள் மாதிரி மாறுறாங்க, முதலாளிகள் எப்படி தொழிலாளர்களை சுரண்டுறாங்கன்னு அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக காட்டியிருப்பார். 1940 வருஷம் உலகமே அடக்குமுறைக்கு சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லரை பார்த்து பயந்து நடுங்கின காலம் அது. அந்த நேரத்தில் ஹிட்லரை நையாண்டி பண்ணி அவரோட முகமூடியை கிழிக்கிற மாதிரி த கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் சாப்ளின். உலகமே மிரண்டு போச்சு. ஏன்னா ஹிட்லரும் சாப்ளினும் ஒரே வருஷம் ஒரே மாசத்துல வெறும் 4 நாட்கள் வித்தியாசத்தில் பிறந்தவங்க. அந்த ஒரே ஒரு மீசை ஒற்றுமையை வச்சு ஹிட்லரை உலக அரங்கில் காமெடியாக மாற்றினார் சாப்ளின் அவர்கள். அதுதான் சாப்ளினோட முதல் பேசும் படம். அந்த படத்தோட கடைசியில் சர்வாதிகாரத்துக்கு எதிராகவும் மனிதநேயம் மற்றும் அமைதிக்கு ஆதரவாகவும் சாப்ளின் பேசுகிற 6 நிமிஷ வசனம் இன்றைக்குமே உலக வரலாற்றில் மிகச்சிறந்த உரையாக கருதப்படுது. மனிதர்களே, உங்களை அடிமையாக்குற சர்வாதிகாரிகளுக்கு கட்டுப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை மறக்காதீங்க அப்படின்னு அவர் பேசின அந்த வசனம் அனல் பறந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் கருத்துகள் அமெரிக்க அரசாங்கத்துக்கு பிடிக்காம போச்சு. சாப்ளின் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாரு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை அவர் மேலே முத்திரை குத்துச்சு. அவரை பின்தொடர்ந்து பல குடைச்சல்கள் கொடுத்தாங்க. இதோட உச்சகட்டமாக 1952 சாப்ளின் ஒரு படத்தோட ப்ரீமியருக்காக லண்டன் போயிருந்தப்போ அமெரிக்க அரசாங்கம் ஒரு அதிர்ச்சியான உத்தரவை போடுது. சார்லி சாப்ளின் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க. 40 வருஷமாக தன் உழைப்பை கொடுத்து அமெரிக்க சினிமாவை உலக அரங்கில் உயர்த்திய ஒரு மாபெரும் கலைஞனுக்கு அந்த நாடே கொடுத்த பரிசு நாடு கடத்தல். இதனால் மனமுடைந்த சாப்ளின் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு தன் குடும்பத்தோடு போய் அங்கேயே குடியேறினார். காலம் ரொம்பவே பழிவாங்கும், ஆனால் உண்மையான திறமைக்கான அங்கீகாரத்தை அது என்றைக்குமே மறுக்காது. சாப்ளினை அமெரிக்க நாட்டை விட்டு துரத்தினாலுமே உலக மக்களோட இதயத்தில் இருந்து யாராலும் துரத்த முடியல. சாப்ளின் நாட்டை விட்டு போய் 20 வருஷங்களுக்கு அப்புறமா, அதாவது 1972 அமெரிக்க ஆஸ்கார் அகாடமி தங்களோட தவறை உணர்ந்து சார்லி சாப்ளினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க முடிவு செஞ்சாங்க. தன்னை துரத்திய அதே அமெரிக்காவுக்குள்ள 82 வயசான முதியவரா சக்கர நாற்காலியில் சாப்ளின் மேடை ஏறினப்போ அங்கே இருந்த அத்தனை ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார்களும் இயக்குநர்களும் எழுந்து நின்று தொடர்ந்து 12 நிமிஷங்கள் கைத்தட்டி அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஆஸ்கார் வரலாற்றிலேயே இவ்வளவு நேரம் யாருக்கும் கைத்தட்டல் கிடைச்சதே கிடையாது. தன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சாப்ளின் அந்த விருதை வாங்கினாரு. அதுதான் உண்மையான கலைஞனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய நீதி. அதற்கு அப்புறமா 1977 டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் திருநாள் அன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் இருந்த அவரோட வீட்டில் தூக்கத்திலேயே அவரோட உயிர் பிரியுது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்களை அளவச்சிட்டு அந்த சிரிப்பு மன்னன் விடை பெற்றாரு. வறுமை, அவமானம், துரோகம், நாடு கடத்தல்னு சாப்ளினோட நிஜ வாழ்க்கை முழுக்க கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் என்னோட வாழ்க்கை சோகமானது தான், ஆனால் அதை இந்த உலகத்துக்கு சொல்லும்போது நான் சிரிப்பாக மட்டும்தான் தருவேன்னு வாழ்ந்து காட்டினாரு. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை ஒரு புன்னகையோடு கடந்து போகணுங்கிறத சாப்ளினோட வாழ்க்கை நமக்கு எடுத்து கொடுக்குது. சார்லி சாப்ளின் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா
ஓஷியர் சர்வேவே அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அவரோட கல்லறையில் அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் அவர் இறந்து சில 3 மாதங்களே ஆன நிலையில் 1978 மார்ச் மாதம் 2ஆம் தேதி அப்போது சாப்ளினின் கல்லறை தோண்டப்பட்டு அவரோட உடல் இருந்த பெட்டி திருடப்பட்டதை அங்கே இருந்தவங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவரோட உடம்பை திருடினவங்க 2 மெக்கானிக்கல்னு சொல்லப்படுது. அவரோட உடம்பை திருடினதுக்கான நோக்கம் பணம் பறிப்பது மட்டும்தான். அதுக்காக சாப்ளின் மனைவி கிட்ட ஊனா சாப்ளின் கிட்ட $6 லட்சம் தரும்படி மிரட்டுறாங்க. ஆனால் அவரோட மனைவி என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, என் கணவர் உயிருடன் இருந்திருந்தால் இதை பார்த்து நிச்சயம் சிரிச்சிருப்பாரு. உடலுக்கு பணம் தருவது முட்டாள்தனம் என்று கூறி பணத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க. அவங்க ஒரு போலீஸ்கிட்டமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸாருமே அந்த ஃபோன் பேசுகிறத கேட்டுட்டு அவங்களோட சிக்னலை வச்சு 11 வாரங்களுக்கு அப்புறம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள அரெஸ்ட்டுமே பண்ணிட்டாங்க. அந்த திருடர்கள் கிட்ட உடம்பு எங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு சின்ன மைல் தொலைவில் ஒரு சோள காட்டுக்குள்ள தற்காலிகமாக புதைச்சி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மீட்கப்பட்ட சாப்ளினின் உடல் மீண்டும் அதே கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை திருடர்கள் யாரும் மீண்டும் அப்படி ஒரு தவறை செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் உடலை வைத்து பூட்டிய பின் அதற்கு மேலே மிக கடினமான கான்கிரீட் தளத்தை போட்டு முழுமையாக மூடி பார்த்துட்டாங்க. நீங்கள் சார்லி சாப்ளினோட வாழ்க்கை வரலாறை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.